ஹலோ, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இன்சூரன்ஸ் பற்றி உங்களுக்கு எல்லாமே நிறைய பேருக்கு தெரியும். ஸோ நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறாங்க. அதே மாதிரி பேப்பர்லேயும் வருது, நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு அதில் இந்த இன்சூரன்ஸ் அந்த இன்சூரன்ஸ் எடுங்க அப்படின்லாம் நான் சொல்ல வரல. ஆனால் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்களோட ப்ரீமியம் கம்மியாகும். இப்போ நீங்கள் 20 வயசில் எடுக்கிறீங்கன்னா அதோட ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். 30 வயசில் எடுக்கிறீங்கன்னா அதோட ப்ரீமியம் வந்து 20 வயசை விட ப்ரீமியம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ எவ்வளோக்கு வயசு நீங்கள் கம்மியான வயசில் எவ்வளோக்கு சீக்கிரம் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்களோட ப்ரீமியம் கம்மியாகும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு இன்சூரன்ஸ் எடுத்தேன், டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தேன். அது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தாங்க. லக்கிலி என்னோட அந்த அவங்க வச்சிருக்க ஒரு பேராமீட்டர் வச்சிருப்பாங்கல்ல, பிபி இவ்வளோ இருக்கணும், சுகர் இவ்வளோ இருக்கணும், அந்த ஆர்பிசி, ஒய்பிசி, அப்புறம் அந்த இது ஹீமோகுளோபின், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்கிலி எல்லாமே எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால வந்து எனக்கு இன்சூரன்ஸ் வந்து அவங்க அப்ரூவ் பண்ணதும் ஈஸியாக அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க அதில் நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது இப்போ பிபி வந்து கொஞ்சம் அப்நார்மலாக இருக்குன்னு வைங்களேன், அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து கம்மியாகும். ஸோ அதனால எப்பயுமே உங்கள் பாடியை ஃபிட்டாக வச்சுக்கோங்க. இதனால தான் ஹெல்த் இஸ் வெல்த்னு சொல்கிறது. ஸோ ரெண்டு விஷயம், எவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்களோட ப்ரீமியம் கம்மியாகும். ரெண்டாவது விஷயம், மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு உங்கள் பாடியை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு ஃபிட்டாக வச்சுக்க முடியுமோ வச்சுக்கோங்க. தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.